பைரவி நியூப்ரமு சித்தர்கிட்ட சொல்லுங்க. இந்த டாக்டர் வந்து சிந்து கழுத்துல தாலி கட்டினாரா நீங்க பாத்தீங்களான்றாங்க. அப்ப சித்தர் கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க. சிந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்க உங்களை தானே கேட்குற குருஜின்றாங்க. ஆமா, இந்த டாக்டர் வந்து சிந்துவுடைய கழுத்துல தாலி கட்டினாங்க. நாங்க பார்த்தோன்றாங்க. உண்மையாக சொல்றீங்க. நாங்க 10 வருஷம் அங்க இருக்கோம். யார் வராங்க போறாங்கன்னு தெரியாது. ஆமா, கரெக்டா 6 மணிக்கு தான் வந்தாங்க. வந்து இந்த பொண்ணுக்கு பிடிக்காத ஒரு கல்யாணம் தான் இவர் பண்ணாரு, தாலி கட்டினாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு சித்தர் பாத்தீங்கன்னா சிந்துவுக்கு சாதகமா சொல்றாங்க. சிந்துக்கு பயங்கர அதிர்ச்சி, சிவா எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. சரி உங்க சொல்றது பொய் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே வந்து அந்த மேடம் இருந்துட்டீங்க பாருங்க சிவா, குருஜி 10 வருஷமா அங்க இருக்கிறதா சொல்றாங்க. அப்படி இருக்கும் போது அவங்க எப்படி பொய் சொல்லுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இங்க பாருங்க சிவா, நீங்க தான் வந்து தேவையில்லாத பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. குருஜிக்கு பொய் சொல்லணும்ட்டு என்ன அவசியம் இருக்கு சொல்லுங்க. அது இல்லாத சிந்துவுக்கு உதவி செய்யணும் அவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சிந்துவுக்கு அந்த குருஜி சொன்ன விஷயத்த நினைக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்பா அன்னைக்கு கல்யாணம் நடந்துச்சு. ஆமா, அன்னைக்கு கல்யாணம் நடந்துச்சு. இவரை அதான் கூட்டிட்டு வந்து வலுக்கட்டாயமா வந்து தாலி கட்டினாங்க. இந்த பொண்ணுக்கு அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, பொண்ணு என்னை விட்டுருங்கன்னு ஃபீல் பண்ணி தான் அழுந்துச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த குருஜி சொல்றாங்க. கேட்க கேட்க சிவாக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.